அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களின் சுயமரியாதையை காக்கவும் அவரது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாகவும் மாதந்தோறும் 1000 ரூபாயை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும் புதிய திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று இந்த திட்டத்தில் இணைவதற்கான சிறப்பு முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெற்றது. முதற்கட்ட முகாம்கள் ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. 2ஆம் கட்ட முகாம்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதுவரை 1,54,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டும் உள்ளது. இதன் தொடர்ச்சியாக வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் மற்றும் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த நிலையில்தான் இன்று மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நாளை முதல் நடைபெறவுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த தகவல் முற்றிலும் வதந்திதான் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கமும் அளித்துள்ளது. இது போன்ற பொய்யான தகவல்களை வாட்ஸ்அப்பில் பரப்பி வரும் புகைப்படத்தை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பொய்யான தகவலை பரப்புவோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது.